அது தட்டல சுட சுட சாப்பாடு சோறு சோறு நீங்களும் கூட எங்க பாசைக்கு வந்துட்டீங்க அக்கா அது தமிழ்நாடு பாஷை சோறுக்கா கோயம்புத்தூர் பாஷை இல்லக்கா அது சரி சோறு எடுத்துவாங்க நான் குழம்பு பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு. இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. வெங்காயம் கூட அப்புறம் அஞ்சரைப்பேட்டில் இருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் ஆட்டாங்கல்ல ஆட்டி அதுக்கப்புறம் வந்து குழம்பு கூட்டி பண்ணுறாங்க. அதே டைமில் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற இந்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்கிறவங்க யாருக்குன்னா நம்ம மனோமணி அக்கா தான். எப்பாவது போர் அடிச்சிருச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் என்ன உங்கள் வீட்டில் காலையில் என்ன குழம்புனா 4 தட்டைப்பயிரும் 2 கத்திரிக்காயும் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொல்லுவோங்க. அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு 4 பேருக்கு சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த பக்கத்தில் நீங்கள் பண்ண போகிறோம். சரி வாங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அது சென்னையிலேருந்து ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் கூப்பிட்டே இருப்பார். அண்ணாடு கூப்பிட்டு எங்கேயும் உங்கள் தம்பி வரலீங்களா, வந்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ விஜய். சரி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் மனோமணி அக்கா வீட்டு சைடில்? இன்னைக்கு வீட்டில் அடிக்கடி செய்கிற கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு. இது எப்படி காரக்குழம்பு அந்த வத்த குழம்பு மாதிரியா இல்லை இதுக்கு தண்ணி மசாலான்னு அரைச்சி பண்ணுறீங்களா? இது வந்து மசாலு வறுத்து அரைச்சி பண்ணுறோங்க. அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓ பண்ணலாம். தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சரி, கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 200 கிராம், தட்டைப்பயிறு 100 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி ஒரு துண்டு, மல்லி 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1½ டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 6 நெம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு, தக்காளி பழம் 2 நெம்பர், தேங்காய் 1/4 முடி, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு காடியா நல்லெண்ணெய் 100 மில்லி. சரிங்க, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ எது நமக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து மல்லியா? ஆமாங்க, நல்ல மல்லி. நாட்டு மல்லிங்க, சின்னதா இருக்குங்க, குட்டி குட்டியா இருக்கும் இந்த நாட்டு மல்லி. மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்து வந்து மிளகும் போட்டுக்கலாங்க. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. சரி, மிளகு போட்டுருக்கோம். சீரகம் சீரகம் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. இந்த குழம்பு ஒரு 4-5 பேர் சாப்பிடலாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து வரமிளகாய். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகே, ஒரு 4-5 மிளகாய் போடுறேன். ஆனா மல்லி தான் நம்ம அதிகமா போடுறோம். ஆமா, மல்லி தான் போடணும். ஓகே. ஆனா நம்ம வீட்ல ரெகுலரா அந்த புளி குழம்பு பண்றோம்னா அப்ப அந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அது கூட இல்லைங்க. இல்ல, இதுல எதுவுமே இல்லைங்க. சரி, எனக்கு வறுத்துட்டு காமிங்க. இந்த மசாலா ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன். நம்ம சேனல் நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் தரீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இது வறுவட்டுருச்சுங்க, எடுத்துடலாம். போதுமா? அது போதுங்க. ஆஹா, நல்ல வாசம். மல்லி, மிளகு, சீரகம். அடுத்தது வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகாய் எல்லாம் வணக்கி எடுத்துக்கிறோங்க. சரி, அடுத்தது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கிறது தான், அளவு ஊற்றிக்கலாம். சரி, அப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு? ஆமாம், தாளிக்கிறதுக்கு அடுத்ததுங்க. சரி, ஒரு 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 அரை குளிக்கண்டி போதுமா? போதுங்க. சரி, இப்போ நம்ம அடுப்பு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அதுக்கு அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாதி போட்டு பாதி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. சரி, இப்போ இந்த சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோமா? ஆமாம், சின்ன வெங்காயம் இல்லை, எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுக்கு கூட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் போட்டுருக்கோம். இதுல அந்த பூண்டு போடலாமா? பூண்டு போட்டுடலாம். இப்போவா? ஆமாம், போட்டுடலாம். பூண்டு இஞ்சிமா? பூண்டு இஞ்சி இந்தாங்கக்கா. பூண்டு வந்து வெங்காயம் பாதி வணங்கினதுக்கு அப்புறம் பூண்டு வந்து சும்மா ஒரு 10-15 பல்லுங்க போட்டுக்கலாம். போடுங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு, ஏன்னா தட்டைப்பயிறு கேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு. பெருங்காயம் சாப்பிடலாம் தட்டைப்பயிறுக்கலாம். தாளிக்கிறதுக்கு போடுறோங்க, பெருங்காயம் போடுறோம். ஓகே, போதுங்க. இதோட 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரிக்கா. அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து தக்காளி 1 போட்டுக்கலாம். தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். 1 வணக்கறக்கு, 1 தாளிக்கிறப்ப போட்டுக்கலாங்க. இப்போ சைடில் இந்த காராமணி வந்து இப்போ தக்காளி போட்டிருக்கோம். ஆமாம். இந்த காராமணி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, உப்பு போடலைங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாங்க, சாப்பிடுங்க.
அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து கத்திரிக்காய் வணக்கி நம்ம வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். சப்போஸ் வந்து இந்த தட்டைப்பயிர் வேகலைன்னா நறுக்குன்னு இருக்கும். அதனால இது வேக வச்சு கடைசியாக போட்டோம்னா ரெண்டும் வெந்திருக்குங்க. அரை மணி நேரம் ஊறினா போதும். அரை மணி நேரம். சரி, ஓகே. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம பக்கத்து பார்த்துங்க. ஓகே ஓகே. இந்த தக்காளி தோல் வந்து உறிஞ்சி வர அளவுக்கு, வெங்காயம் வந்து ஒரு 60% வெந்திருக்கு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வெந்திருக்கு. ஆமாம். இனி அடுத்தது வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் எப்படி நல்லா வதக்குறோமா? இல்லை, ஈரப்பதம் போகிற வரைக்கும். ஈரப்பதம். ஓகே. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள். ஆனால் இந்த அரைச்சி பண்ணுற குழம்பு ஒரு தனி பக்கம். ஆமாம், டேஸ்ட்டே வித்தியாசப்படுங்க. வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். இப்போ இதுதான் மசாலா ரைட்டுங்களா? ஆமாங்க. இப்போ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா போட அரைக்கிறோம். சரி, ஓகே. நம்ம ஒரு வாட்டியும் வந்து மனோமணி அக்கா வீட்டில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து தக்காளி ரசம் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. உண்மையாக நான் சொன்னேன், அந்த தக்காளி ரசம் வந்து தி பெஸ்ட் ரசம். நான் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் தோல் எடுத்து பண்ணுற அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அதோட லிங்க் ஒன்று தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்கள். நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். சரி. அங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து அது மாதிரி ப்ரிப்பரேஷனாக பண்ணலாம் சொல்லும் போது நான் ஒரு 10 டிஷ்ஷு பண்ணேன். அதில் ஒன்று வந்து இந்த தக்காளி ரசம். நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா வேற எல்லாம் வெரி குட் சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். சரி. இப்போ ஆறதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வணக்கி விட்டோம்னா வேகும். அரைச்சிட்டு வந்து ஊற்றணும்னா ஃபைன், வெரி குட். அப்போ இது மாற்றிடலாம்ல? மாற்றிடலாம். சரி. நம்ம ஆட்டாங்கல்லாம் ஆட்டிட்டு வந்துடலாங்க. ஆட்டிட்டு வந்துட்டு கூட தாளிச்சு விடலாம். சரி. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால ஆட்டிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட்டோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி. ஆட்டிட்டு காமிங்க. பாருங்க, மிளகாயெல்லாம் ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்தாச்சு. இனி அடுத்தது வந்து தாளிச்சுக்கலாம். அதாவது மசாலா. ஆமா, மிளகாய் இங்க நாங்க சொல்றது மிளகாய். ரியல் நல்ல வாசம். இது ஒரு நம்ம அரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு 90%. தாளிக்கலாம். திருப்பியும் நல்லெண்ணெய். எவ்வளோ தேவை? இது தாளிக்கிறது தாங்க, சும்மா ஒரு அதிகமாக தேவைப்படாது. சரி, ஓகே. இப்போ என்ன ஊற்றியாச்சு. இப்போ தாளிப்பு நம்ம என்ன போட போகிறோம்? கடுகு போடுறோம், சின்ன வெங்காயம், வரமிளகா, பெருங்காயம், அப்படியே லைனாக போட்டு. கடுகு இந்தாங்க, வரமிளகா தரேன். வேற பெருங்காயம் இந்தாங்க, சின்ன வெங்காயம் இந்தாங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆமாம். இந்தாங்க வரமிளகா இந்தாங்க. அதோட வந்து 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சரி, ஓகே. போதுமா? அது போதுங்க, ஏன்னா அதில் போட்டிருக்கிறங்கள காரம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பெருங்காயங்க. சரி, ஓகே. போதுங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை. அதுக்கடுத்தது வந்து தக்காளி ஒன்று. இந்தாங்க தக்காளி போட்டலாமா? போட்டலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா தக்காளி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் வதங்கியிருக்கும், அதிகமாக வதக்கலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறோங்க, தண்ணியில் போட்டு அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி வேக வச்சிடலாங்க. இந்த கத்திரிக்காயிலே வந்து பர்டிகுலர் என்ன கத்திரிக்காய் இருக்கா, எப்படி? இது இதில் பச்சை கத்திரிக்காய் இருக்கும், இந்த நீல கத்திரிக்காய் இருக்கும். நீல கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் போட்டாச்சு, எல்லார் வீட்லையும் கத்திரிக்காய் இருக்கும். இனிமேட்டு அக்கா செஞ்ச கத்திரிக்காய் என்னது? தட்டைப்பயிறு குழம்பு. இதே கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இது கூட மஞ்சள் தூள் போடுறோமா? இல்லை, வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம். சரி, அப்போ வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? வதக்கிடுங்க. இப்போ பாருங்க, பாதி அளவு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இந்தாங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஒன்றா வேக வேணாமா? கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஊற்றி ஒரு கொதி விட்டா போதுங்க. ரைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரொம்ப நாள் கொதிக்க அப்போ என்னன்னா இந்த டெக்ஸ்டர் மாற ஆரம்பிக்கும், அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிக்கும். இதான் விஷயம். இது வந்து ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிடலாங்க. சரி, வேகட்டும், பார்த்துக்கலாம்.
கொதி வந்துருச்சு, முக்கால் அளவுக்கு வெந்துருச்சுங்க கத்திரிக்காயுமே. சரி. இனி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து மிளகாயெல்லாம் ஊற்றும் போது கொதி வரும்போது எல்லாம் தட்டைப்பயிறு எல்லாம் போடுறாங்கல்ல, எல்லாம் வேகும் போது இது கரெக்டாக இருக்குங்க வேகறதுக்கு பக்குவம். சரி, அப்படியே எடுத்து காட்டுங்களேன். அந்த கத்தியை தொட்டு காமிங்க என்ன பக்குவம்னு. முக்கால் கடை ஆயிடுச்சா பாருங்க, தோல் உறிஞ்சி வருது. தோல் உறிஞ்சி வருது. சுடுது சுடுது. பயப்படுறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மசாலா போடலாமா? போட்டுடலாங்க. இந்தாங்க மசாலாவை. மசாலா எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? சரி, உப்பு போடணும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னுமே தண்ணி ஊற்றலாம். இன்னும் தண்ணி ஊற்றலாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் ஊற்றலாமா? இது ஒரு கொதி வந்த உடனே தட்டைப்பயிறு போடுறோம், புளி ஊற்றுறோம், உப்பு போடுறோம், அவ்வளவுதாங்க. சரி, ஓகே, டாக்டர். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிகள் நிறைய இருக்குன்னா நம்ம வீட்டு சைடில் எதுனா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டு உங்களுக்கு ரீச் பண்ண முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்படி யாருக்காவது நான் ஷூட் பண்ணணும் அப்படி எதுனா இருந்ததுன்னா நாங்கள் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். இதில் ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும், கால் பண்ண முடியாது. ப்ளீஸ். தேங்க்யூ. மிளகாயெல்லாம் ஊற்றி நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து வேக வச்சு தட்டைப்பயிறு சேர்த்திடலாம். இந்தாங்க, உடனே போடுங்க. இல்ல வேக வச்சு தட்டைப்பயிறு தண்ணியோட இருந்தா போடலாமா? போடலாங்க. அப்ப வந்து இங்க தண்ணியோட கம்மி பண்ணிக்கோ. கம்மியா போடுங்க. தண்ணி ஊத்துவா? ஊத்துங்க போடுங்க. தட்டைப்பயிறு போட்டாச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு உப்பு போடுறோம் தேவையான அளவு. இப்போ பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க குழம்பு. கத்திரிக்காய் தட்டைப்பயிறு எல்லாம். புளி ஊத்திடலாம். கருப்பு புளி தான் யூஸ் பண்றீங்க? பழைய புளி தாங்க. இப்போ வந்து புளி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க, அளவா ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்றினா காரக்குழம்பு மாதிரி ஆயிடும். புளி டேஸ்ட் ரொம்ப இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுமா? ஆமா, நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்குறோம். அது தட்டில் சுட சாப்பாடு, சோறு. சோறு. நீங்களும் கூட எங்க பாசைக்கு வந்துட்டீங்க. அக்கா, அது தமிழ்நாடு பாஷை சோறுக்கா, கோயம்புத்தூர் பாஷை இல்லக்கா அது. சரி, சோறு எடுத்துவாங்க. நான் குழம்பு பாத்துக்கிறேன். கரண்டி குழம்பு போதுமா? போதுங்க. பத்திரமா பாத்துட்டுனா? பத்திரமா பக்குவமா பாத்துருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது கொத்தமல்லி தலை போட்டுறலாங்க. எங்க கொத்தமல்லி? இந்தாங்க. குழம்பு இந்த திக்னஸ் போதுமா? போதுங்க. இப்படிதான் இருக்கும் சாப்பாட்டு குச்சி சாப்பாடு. சரி, ரொம்ப திக்கானாலும் அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. கெட்டியா இன்னும் ஆறாரவே இது கொஞ்சம் கெட்டியாகும். அதாவது இந்த நிறைய இடத்துல சொல்லி இப்போ தண்ணி குழம்பு சொல்லலாம், அந்த பக்கத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். சரிங்களா? பார்த்துங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தாங்க. ஆஹா, சூடா இருக்கு. நல்ல வாசம். அந்த தேங்காய் போட்டாச்சு. நல்லா இருக்கு. ஆஹா, பிரமாதம். எப்படி இருக்கு? காரம் அதிகமா இல்லை, அந்த மசாலோட வாசம், புளிப்போட டேஸ்ட் கொஞ்சமா, ரொம்ப கம்மியா, அந்த தட்டைப்பயிறு, அந்த வெங்காயம் சொன்ன முழுசா இருந்ததுல சாப்பிடும். பிரமாதம். இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அந்த புளிக்குழம்பு டேஸ்ட் அப்படிலாம் இல்லை, எல்லா சுவையும் சேர்ந்த சுவைன்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். நம்ப கொடுங்க. இந்த பொடி வகைகள் பலகார வகைகள் நான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் தீபாவளி வரப்போகுது. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபோன் நம்பரை நான் தரேன். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு ஆட்டி ஊற்றி வச்ச குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணித்தர்றோம். அதுவும் முறுக்கு, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தர்றோம். யாராவது ஆர்டர் பண்ணுறேன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் கொடுங்க. இப்போ நீ தீபாவளியெல்லாம் வருது, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். என் பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. சரிங்கா, இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். இன்னொரு தடவை பிறந்தவனுக்கு சூப்பரா என்ன கேட்குறீங்களோ ஜம்முன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். பாய். தேங்க்யூ. பாய்.